ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் அவரக்காய் மசாலா. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன பல்லு 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுந்து நல்லா செவந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 400 கிராம் அவரைக்காய், அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணும்போது நாரெல்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதோட சேர்த்துடலாம். அவரைக்காயில் நார்ச்சத்து இருக்கனால கண்டிப்பாக அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி காய்கறிலாம் பிடிக்காது. இந்த மாதிரி மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இதை வதங்க விட்டுடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைக்கிறப்பவே வரமிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூண்டு வாசனையோட அந்த சீரகம், அந்த ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி போட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவரைக்காய் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவரைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்தோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லா சாதத்தோடமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். இது ரொம்ப சத்தான வெஜிடபிள் கூட, அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.